தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்றைக்கி ஆக்சுவலாக ஆசைகள் மற்றும் ஜெபம், ரைட், அதை குறித்து பேசலான் தான் இருந்தேன். பட் இன்றைக்கி நம்முடைய தேசம் ஈடுபட்டிருக்கிற இந்த யுத்தத்தை குறித்தும், இந்த யுத்தத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும்படி ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அதனால் இன்றைக்கி அந்த காரியங்களை குறித்து நாம் குறிப்பாக தியானிக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபார்மேட் வேறு. இது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். பொதுவாக நம்ம முதல் பகுதியில் தேசத்துக்காக ஜெபிப்போம், அப்புறம் ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி தேவ ராஜ்யத்திற்காக ஜெபிப்போம், அப்புறம் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம், அதுக்கப்புறம் ஜெபத்தை குறித்து போதிப்போம். இதுதான் நம்முடைய வழக்கம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி முதல் பகுதியில் ஒரு கிறிஸ்தவன் யுத்தத்தை எப்படி பார்க்கணும், யுத்தத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தருக்கும் யுத்தங்களுக்கும் என்ன சம்பந்தம், தேசங்களுக்கு நடுவில் நடக்கிற இந்த யுத்தங்களை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, இதில் கர்த்தர் எப்படி ஈடுபடுகிறார், இந்த காரியங்களை குறித்து நான் போதிக்க விரும்புகிறேன். அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் கர்த்தர் யுத்தங்களை குறித்து என்ன நினைக்கிறார், ராஜாக்களை குறித்து என்ன நினைக்கிறார், யுத்தங்களை எப்படி அவர் கையாளுகிறார், இந்த காரியங்களெல்லாம் பார்த்துட்டு அந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் விசுவாசத்தோடு நாம் நம்முடைய தேசத்திற்காக இந்த யுத்தங்களுக்கு, இந்த பாகிஸ்தானோடு நடக்கிற இந்த யுத்தத்தை குறித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரைட், ஹல்லேலூயா. இந்த போதனை ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், ஜெபம் சும்மா வாயை திறந்து என்னத்தையோ ஜெபித்தோம் அப்படின்றது மாதிரி எல்லாம் கிடையாது. ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். சும்மா என்னத்தையோ ஜெபிப்போம், தோன்றதை ஜெபிப்போம் அப்படின்னு ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருக்காது. ஹல்லேலூயா. இன்னொரு காரணம் இருக்குது. கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட், ஒரு ரெண்டு தேசங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு யுத்தம், அதை குறித்து ஜெபிக்கணும் அப்படின்னா அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது. ரைட். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் கான்ஃப்ளிக்ட்னாலே அது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒன்று மன்னிப்பு, இல்லை ஒரு கணத்தில் அரைஞ்சால் இன்னொரு கணத்தை காமிக்கணும், அந்த மாதிரி ஒரு லைன்லேயே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த வெளிச்சத்துலேயே சகலத்தையும் பார்க்குறாங்க. ரைட். அது இப்போ நமக்கு விரோதம், பர்சனலாக ஒரு ஆள் நமக்கு விரோதமாக பாவம் பண்ணுறாங்க, அவங்கள மன்னிக்கிறது, அந்த மாதிரி. ரைட். அந்த ஒரு டோனில், இல்லை என் கன்னத்தில் அரைஞ்சால் இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், அந்த மாதிரி ஒரு டோன்லையே எல்லா காரியங்களையுமே பார்க்குறாங்க. எந்த இடத்துல அதை அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல வேறு பைபிளில் இருக்கிற மற்ற காரியங்களை அப்ளை பண்ணணுன்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டிங் கெப்பபிலிட்டி, அந்த பிரித்து பார்க்குற அந்த ஒரு வெளிச்சம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இதுதான் உண்மை. இது கிறிஸ்தவர்களை பொதுவாக நீங்கள் யுத்தத்துக்கு ஜெபிக்க சொன்னீங்கன்னா, ஒரு சிலர் பேந்த முழிப்பாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒன்று சும்மா ஜெயிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட்டு, நிறைய பேர் இருக்கிற ஆட்களில் கொஞ்சம் பெஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே யுத்தத்தை நிறுத்தும், சமாதானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜெயிப்பாங்க. நல்லது தான். ரைட். யுத்தங்கள் நிற்கிறது தான் நல்லது. யுத்தம் நடக்காமல் இருந்தால் பெட்டர் இல்லையா? ஹல்லேலூயா. அதுதான் ஐடியல். ரைட். யுத்தம் நடக்காமல் இருந்துச்சு, எப்பொழுதும் சமாதானம் இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட்டு. எல்லாருக்குமே அதுதான் வேணும். ஆனால் நம்ம விழுந்து போன ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ரைட். யுத்தங்கள்ன்றது இட்ஸ் அ ஃபேக்ட் ஆஃப் லைஃப். இந்த தேசங்கள் ராஜ்யங்கள்னு இருக்கிறதுனால யுத்தங்கள்ன்றது காலங்காலமாக மனுஷ ஆரம்பத்தில் இருந்தே நம்ம பார்க்குறோம். ஆதி ஆமத்துலேருந்து யுத்தங்களை பார்க்குறோம். வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தில் யுத்தத்தோடு தான் எல்லாம் முடியுது. ரைட். ஹல்லேலூயா. அதனால் யுத்தம்ன்றது பூமியில் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. யுத்தமே நடக்கக்கூடாது, யுத்தமே நடக்காமல் நான் தடுத்து நிறுத்துகிறேன் அப்படின்ற முயற்சியில் இறங்கி பிரயோஜனமே கிடையாது. இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ரைட். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு, அவர் இந்த பூமிக்கு அவர் ஆட்சியில் தான் அது அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கும். அதுக்கப்புறமே அந்த 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தோம்னா பிசாசு கூட ஒரு யுத்தம் இருக்குது இல்லையா? ரைட். ஹல்லேலூயா. அப்போ அதெல்லாம் முடிஞ்சு கர்த்தர் இந்த புது வானம் புது பூமியை உண்டாக்கி பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் பாவம் இல்லாத பிசாசு இல்லாத ஒரு இடம். ஹல்லேலூயா.
அப்போ தான் பாருங்கள், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி யுத்தமே இல்லாத ஒன்லி சமாதானம் இருக்கிற ஒரு பூமி அப்போ தான் வரும். இந்த கடைசி காலங்களை குறித்து ஆண்டவராக இயேசு பேசும்போது தெளிவாக சொல்கிறார். கடைசி காலங்களில் என்ன இருக்கும்? பூமி எதிர்ச்சி இருக்கும், பஞ்சம் இருக்கும், கொள்ளை நோய்கள் இருக்கும், அதோடு சேர்த்து இன்னொன்று இருக்கும்னு சொன்னார். என்ன சொன்னார்? யுத்தங்கள். என்னது? யுத்தங்கள் இல்லையா? அப்போது இதுதான் உண்மை நிலவரம். நம்மளாம் விரும்பலாம், இப்போ யூட்டோப்பியன் டிசையர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். யுத்தமே இல்லாமல் எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் செழிப்பு, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு கனவுலாம் நல்லது தான், கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா பலரும் பலவிதமாக சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, பலவிதமாக செயல்படுறவங்க இருக்கிறாங்க, பலவித நம்பிக்கைகளை உடையவங்களாக இருக்கிறாங்க. பத்தாததுக்கு நிறைய பேர் கர்த்தர் மேலே விசுவாசமே கிடையாது. ஆளலையே. அப்போ எல்லாருக்கும் அந்த விதத்தில் நன்மைகள் உண்டாக முடியுமா? ரைட், ப்ராக்டிக்கலாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லை? அப்போது இங்கே வந்து பாருங்கள், மத்தேயு 24:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்பும் அப்படின்னு கர்த்தரே சொல்கிறார். ரைட், யுத்தங்களை குறித்தும் அந்த சங்கதிகளையும் நம்ம கேள்விப்படும் வேதமே போதிக்குது, கர்த்தரே சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம். பாருங்கள், நன்மையும் சமாதானத்தையும் நீங்கள் தேடி ஓடினாலுமே நன்மையும் சமாதானத்தையும் தேடாத மக்கள் இருக்கிறாங்க, யுத்தத்தை விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில். நான் எனக்கு எந்த வம்பும் வேண்டாம், நான் சமாதானத்தை தேடுறேன், நான் நன்மையை தேடுறேன் நீங்கள் போனாலுமே உங்கள் கூட யுத்தம் பண்ண விரும்புகிற ஆட்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் போயிட்டே இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் உங்களை கெடுக்க வர்றதுக்கு ஆளுங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. பூமியில் நீங்கள் ஒரு 10 வருஷம் வாழ்ந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தலாம். புரியுதா? அப்போ பாருங்கள், இந்த பாதுகாப்பு, மேற்கொள்வது, ஜெயம் எடுப்பது, இதெல்லாம் முக்கியம். ரைட், நம்ம வெறும் ஆசிர்வதிக்கப்பட்டு நன்மையை தேடி நன்மையை செஞ்சு நம்ம முன்னேறது மட்டும் பத்தாது. எப்படி பாதுகாக்கப்படணும்னு தெரியணும், எப்படி ஜெயம் எடுக்கணும்னு தெரியணும், எப்படி மேற்கொள்ளணும்னு தெரியணும். பாருங்கள், கர்த்தர் ஆதியில் ஆதாம் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்கிறாரு? ரைட், என்ன சொல்லி ஆசீர்வதிச்சார்? பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், கீழ்ப்படுத்துங்கள். ஏன் கீழ்ப்படுத்தணும்? ஏன்னா மனுஷனுக்கு விரோதமான ஒரு சக்தி பூமியில் இருந்துச்சு. என்ன சக்தி? பிசாசு இருக்கிறான் இல்லையா? மனுஷனுடைய சத்ரு இருக்கிறான். அவன் மனுஷனுக்கு விரோதமாக கிளம்பி வருவான். அப்படி அவன் கிளம்பி வரும்போது அவனை கீழ்ப்படுத்த கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் கர்த்தர் ஆதாமுக்கு எடுத்தோன்னே கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், இல்லை நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் யாரும் உங்களுக்கு என்ன கெடுதல் செய்ய போகிறா? எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க நீங்கள்? பாருங்கள், ஆண்டவராக இயேசு 1000 வருஷம் பூமியில் அருமையாக ஆட்சி செய்கிறார். யார்? ஏதோ வின்ஸ்டன் சர்ச்சில், நம்ம ஊர் மகாத்மா காந்தி, இல்லை ஆப்ரஹாம் லிங்கன், இல்லை நெல்சன் மண்டேலா, இப்படிப்பட்ட பெரிய நல்ல நன்மை செய்கிறதுக்கு பேர் போன நல்ல ஆட்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு போடல. யார்? ஆண்டவராக இயேசு நல்லவராகவே இருக்கிறவர். அவருடைய ஆட்சிக்கடியில் 1000 வருஷம் இருந்த ஆட்களையே 1000 வருஷம் அந்த சிறையிருப்பு முடிஞ்ச உடனே பிசாசு வெளியில் வந்து வேலையாக தேசங்களை வஞ்சித்து இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கூட்டிகிட்டு போகிறான். 1000 வருஷம் ஏசப்பாவோட ஆட்சிக்கு அடியில் இருந்த மக்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாங்க. ரைட், காலங்காலமாக யுகமாக பிதாவுக்கு அடியில் இருந்த வானதூதர்களை பிசாசு வஞ்சித்து 3ல் ஒரு பகுதி வானதூதர்களை தன்னோட சேர்த்துக்கிட்டு கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ண வச்சான். அவங்களாம் வெறும் 1000 வருஷம் இல்லை, பிதாவுடைய ஆட்சிக்கடியில் காலங்காலமாக யுகங்களாக எண்ணுக்கடங்கா வருஷங்கள், காலங்கள், இட்டர்னிட்டியில், நித்தியத்தில். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு பிசாசு இருக்கிற பூமியில் நம்ம வாழ்கிறோம்.
அதனால் யுத்தம்ன்றது பெர்மனண்ட்டாக இல்லாமையே இருக்கும்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம சமாதானத்தை தேடுவோம், நம்ம நன்மையை தேடுவோம், நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். அப்படி இருந்தால் நீங்கள் கஷ்டம் உங்களுக்கு வாழ்க்கை. அதனால தான் கர்த்தரை விசுவாசித்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தெரியணும், கர்த்தரை விசுவாசித்து மேற்கொள்ள தெரியணும், கர்த்தரை விசுவாசித்து கீழ்ப்படுத்த தெரியணும், கர்த்தரை விசுவாசித்து ஜெயம் எடுக்க தெரியணும். புரியுதா? இந்த ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமிக்கிறேன், மன்னிக்கிறேன், அதை நீங்கள் ஒரு 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 அதை மட்டும் அந்த போதனையை எடுத்து எல்லாத்துக்கும் மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தவறு. அது அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுவும் குறிப்பாக அந்த போதனையை நீங்கள் எடுத்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நாளில் உங்கள் தேசத்தில் இன்னொரு தேசத்தோட கொடி தொங்கும், கொடி ஏற்றிடுவாங்க. இப்போ நம்ம சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு கன்னத்துக்கு இந்தியா ஒரு பாலிசி ஏற்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமி. அது இந்தியாவோட பாலிசியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவோட பாதி இடத்துல சீன கொடி ஏறும், மிச்ச பாதி இடத்துல பாகிஸ்தான் கொடி இருக்கும். இந்திய கொடி காணா போயிடும், இந்திய அரசாங்கம் காணா போயிடும். புரியுதா? ஹல்லேலூயா. எந்த இடத்துல எந்த போதனையை நம்ம பயன்படுத்தணுன்றது ஒரு இது இருக்குது. யுத்தம் இல்லாமல் இருந்தால் நல்லா தாங்க இருக்கும், எல்லாரும் சமாதானத்தை தேடுறவங்களா இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படி கிடையாதுல்ல பூமியில். அப்போ நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி செயல்படணும்? ஒரு தேசமாக குறிப்பாக இந்த காலத்தில் நம்ம இன்றைக்கி தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போ ஒரு தேசம் எப்படி நடக்கணும்? ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் யுத்தம் வரும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும், அதை கற்றுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. முதலாவது பாருங்கள், நிறைய பேர் ஏசப்பாவை பார்க்கும்போது எப்படி யோசிக்கிறாங்க? சமாதானத்தின் பிரபு அப்படின்னு பார்க்குறாங்க. பொதுவாக கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா உண்மைதான், ஆண்டவராக இயேசு சமாதான பிரபு தான், நன்மை செய்கிறவர் தான், மன்னிக்கிறவர் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அது மட்டும் அவருடைய சுபாவம் கிடையாது. நம்முடைய கர்த்தருக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். நீங்கள் பரலோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா யுத்தம் நடக்குது. பரலோகத்திலே வானதூதர்களுக்கும் பிசாசுடைய சேனைக்கும் யுத்தம்லாம் நடக்குது. பழங்காலத்தில் நடக்குது, இப்பயுமே தேவ மக்களுக்கு சார்பாக வானதூதர்கள் பிசாசுடைய சேனையோட யுத்தம் பண்ணத்தான் செய்கிறாங்க. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம். மிக்காவேலும் பாருங்கள், அவரோடு இருக்கிற தேவதூதர்களும் பிசாசும் அவனுடைய சேனைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவங்கள தூக்கி கீழே போடுறதெல்லாம் பார்க்குறோம். அங்கேயே அப்படின்னா இப்போ இங்கே என்ன நிலைமை யோசிங்க, கொஞ்சம் யோசிக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய கர்த்தருக்கு என்ன பேர்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர்னால் என்ன சேனை? இப்போ நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஏதாவது போராட்டம் பண்ண போனேன்னா ஒரு 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 இது ஸ்லோகம் சொல்லுவாங்க, இந்த படை போதுமா அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஏதாவது அந்த போராட்டங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது ஒரு 1000 பேரை கூட்டிட்டா இந்த படம் போதுமா, எங்கள் பக்கம் எவ்வளோ பலம் தெரியுமா, எங்களுக்கு இன்னும் நிறைய ஆள் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் சும்மா சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யுத்த வீரர்களை கொண்ட சேனைக்கு கர்த்தர் கர்த்தராக இருக்கிறார், தலைவராக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு தூதன் இறங்கி போய் சென்னாச்சரிப் அவருடைய சேனையில் இருக்கிற 1,85,000 பேரை ஒரே ராத்திரியில் போட்டு தள்ளுறார். ஒரே ராத்திரி 1,85,000 பேர். யார் அனுப்புனா அந்த தூதனை? கர்த்தர் அனுப்புனார். ஏன் அனுப்புனார்? சென்னாச்சரிப் யூதா சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக நிற்கிறான். யூதா சாம்ராஜ்யத்தோட ராஜாவாகிய ஹெசக்காயா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டுட்டு தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுறாரு. யார் சார்பா? இஸ்ரவேல் சார்பா, அசிரிய ராஜாவுக்கு விரோதமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்.
அப்போ பாருங்கள், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் போங்க. 2 ராஜாக்களில் நம்ம எலைஷா வந்து சிரிய ராஜாவுடைய சீரிய தேசத்து ராஜாவுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் இஸ்ரவேல் ராஜாட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக சொல்லி, கர்த்தருடைய வெளிப்பாட்டின் மூலமாக சொல்லி அந்த ராஜாவை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறார். அதனால் அந்த சீரிய ராஜா ஏன்ப்பா இப்படி நடக்குதுன்னு யோசித்து ஆலோசனை பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த எலைஷான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரியா, அவர் நீர் போடுற திட்டத்தை பூரா அப்படியே அங்கே போய் ஒப்பிச்சிடுறாரு. அதனால தான் நம்மளுடைய திட்டம் எதுவுமே பலிக்க மாட்டேங்குது அப்படின்னு ராஜாவுக்கு பதில் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அவங்க சொன்னது இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, சரி போய் என்ன எலிஷாவை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சேனையை அனுப்புகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எலிஷாவை பாதுகாப்பதற்கு கர்த்தர் தன்னுடைய சேனையை அனுப்பிச்சி வச்சுருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த சீரிய தேசத்து ராஜாக்களெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து வேலைக்காரன் வந்து ரொம்ப பயப்படுறான், எலிஷாவோட வேலைக்காரன். அப்போ எலிஷா சொல்கிறாரு, நம்ம கூட இருக்கிற ஆளுகள் ஜாஸ்திப்பா அப்படின்றாரு. அவர் பார்க்குற, என்ன ஜாஸ்தி, நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அவர் தேவ மனுஷன் வந்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஜெபிச்சார்னா பார்ப்போம். 17வது வசனம் பாருங்கள். ரைட், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். ரைட், அப்போ கண்களை கர்த்தர் திறந்து விடுறார். சுற்றி பார்த்தா எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் தன்னுடைய சேனையை அனுப்பிச்சி வச்சிருக்கிறார். எதுக்கு? பாதுகாக்கிறதுக்கு. சரி, இது என்ன புதிய ஏற்பாட்டில் என்னங்க? கர்த்தர் மாறாத கர்த்தர் இன்றைக்கும் சேனைகளின் கர்த்தர் தான். இன்றைக்கும் கர்த்தர் தன்னுடைய சேனைகளை வச்சுருக்கிறார். ரைட், ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். நான் உங்களுக்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்துருப்பீங்க. ரைட், பேதுரு வந்து கத்தியை உருவி ஒரு வேலைக்காரனோட காதை வெட்டுறாரு இல்லையா, இயேசு அவங்க அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது. அப்போ ஏசப்பா கேட்குறாரு, இப்பொழுது நான் என் பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணான் 12 லேகியோன் தூதர்களை கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? அது எங்கே? புதிய ஏற்பாட்டில். ஏசப்பா கேட்டிருந்தா அவருக்குடைய பாதுகாப்புக்காக கர்த்தர் 12 லேகியோன் தூதர், ஒரு லீஜன், ரைட், ரோமன் லீஜனில் பார்த்தீங்கன்னா, தமிழில் லேகியோன்னு சொல்கிறோம், ஒரு ரோமன் லீஜனில் குறைந்தபட்சம் 2000 பேர் இருப்பாங்க. அது வந்து 6000 வரைக்கும் கூட போகும். ரைட், ஆனால் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 2000 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி 6 லீஜன் அப்படின்னா எத்தனை ஆச்சு? 12000 மினிமம் இல்லையா? ஹல்லேலூயா. 12 லேகியோன்னா எத்தனை ஆச்சு? 24000 மினிமம். 6ன்னு போட்டிங்கன்னா 72000. அத்தனை சேனை வானதூதர்கள் வந்தால் என்னத்துக்கு ஆகிறது? ரோமர் அரசாங்கத்தையே கவுத்துடலாம். ரைட், ஒத்த ராத்திரியில் எல்லாம் முடிஞ்சிடும். ரைட், ஏசப்பா வந்து உலகத்தை ஆளுக்கு செஞ்சுருக்கலாம். அவர் நினச்சிருந்தா செஞ்சுருக்கலாங்க. ஆனால் மனுக்குலத்தை மீட்கும் தன்னுடைய அந்த மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக, தேவனுடைய இந்த மனுக்குலத்தை மீட்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு அதை செய்யாமல் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்குறார். ஹல்லேலூயா. தப்பிக்க முடியாமலாம் கிடையாது. அந்த மீட்பின் திட்டம் நிறைவேறணுன்றதுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், அதே கான்செப்ட் அங்கே எலேஷாவோட கான்செப்ட் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. ரைட், புதிய ஏற்பாட்டில் இல்லாமலாம் இல்லை. சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்னன்றதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 24க்கு போங்க. சங்கீதம் 24 கொஞ்சம் நேரம் எடுத்து பல வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் மக்களுக்கு கொஞ்சம் விளங்கணும். ரைட், இல்லைன்னா உங்களால் விசுவாசத்தோட சரியான விதத்தில் ஜெபிக்க முடியாது இந்த காரியங்களை குறிச்சலாம். பாருங்கள், சங்கீதம் 22 வந்து இயேசுடைய சிலுவையை குறித்தது. இயேசுடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், பாடுகள், அப்புறம் அவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் உண்டாகிற ஒரு சில நன்மைகள், இதை குறிச்செல்லாம் 22ஆம் சங்கீதம் போதிக்குது. அப்புறம்
23 இந்த பூமியில் கர்த்தர் எப்படி நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கிறார் என்பதை போதிக்கிறது சபைக்கு. 24ஆம் சங்கீதம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையை போதிக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு 2ஆம் வருகையில் எப்படி வருகிறார் அதை கொஞ்சம் பார்ப்போம். 7ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். சங்கீதம் 24 7ஆம் வசனத்திலேருந்து, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஹல்லேலூயா. அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. ஏற்கனவே ஒரு பேர் பார்த்தோம், கர்த்தருடைய பேர் என்னது? சேனைகளின் கர்த்தர். கர்த்தருடைய நாமம் அவர் யார், அவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அவர் என்ன செய்வார் என்பதை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இங்கே கர்த்தரை குறித்து ஒரு முக்கியமான வெளிப்பாடு இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கோம்? த லார்ட் ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி, வல்லமையும் பராக்கிரமம். த லார்ட் மைட்டி இன் பேட்டில், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போது நம்ம கர்த்தர், இது ஆண்டவராக இயேசுவை குறித்த வெளிப்பாடு. நீங்கள் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்க. முழு அதிகாரத்தையுமே எடுத்து படிங்க. கண்களை திறக்கும் விதத்தில் அது இருக்கும். ஏன்னா ஆண்டவராக இயேசுவை நீங்கள் தேவ ஆட்டுக்குட்டியாக மட்டும்தான் பார்க்குறீங்க. அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் ஆண்டவராக இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அவர் ஆட்டுக்குட்டி மட்டும் கிடையாது, யூதா கோத்திரத்து சிங்கமுமாக இருக்கிறார். நான் சிலுவையில் பாருங்கள், கர்த்தர் ஆட்டுக்குட்டியாக தான் இருந்தார், ஏன்னா நம்மளை மீட்பதற்காக. ஆனால் எல்லா நேரமும் அவர் தேவ ஆட்டுக்குட்டியாக மட்டும்தான் இருக்காருன்னு யோசிக்கக்கூடாது. அநேக நேரங்களில் குறிப்பாக இந்த முடிவு காலங்களில் அந்த சிங்கத்துடைய வெளிப்பாட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த யூதா கோத்திரத்தின் சிங்கத்தின் வெளிப்பாடை நீங்கள் அதிகமாக இந்த கடைசி காலங்களில் பார்ப்பீங்க. இங்கே கர்த்தர் எப்படி வராரு? இங்கே வரும்போது நீங்கள் இப்போ வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில். அதே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் வருகிறாரு, ராஜாதி ராஜாவாக வருகிறாரு, கர்த்தாதி கர்த்தராக, யுத்தத்தில் வல்லவராக அவர் சித்தரிக்கப்படுகிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா கவனிங்க. ஒரு வசனம் இல்லை ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு இதுதான் மொத்தமாக பைபிள்னு என்றைக்குமே போதிக்காதீங்க. என்றைக்குமே அந்த ஒரு முடிவுக்கு வராதிங்க. இல்லை ஒரு வசனம் 2 வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர்னு பெரிய டாக்டர்னை உருவாக்க போகிறேன்லாம் போகாதீங்க. அதே டாப்பிக்கில் மற்ற இடத்துங்கள பைபிள் என்ன சொல்லியிருக்குதுன்னு கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் ஒரு வசனத்தை குறித்த ஒரு ப்ராப்பர் வெளிச்சம் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா வராது. இங்கே பாருங்கள், 14ஆம் வசனத்தில் ஏசப்பா எப்படி வராரு பாருங்க. ஒரு 11 இருந்து வாசிப்போம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரு? இது ஏசப்பா. ஏசப்பா என்ன செய்கிறாராம்? நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட, எதில் தோய்க்கப்பட்ட? இரத்தத்தில். புரியுதா? ஹல்லேலூயா. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகளின் கர்த்தர் இல்லையா, சேனையை கூட்டிகிட்டு வர்றார். சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேறி அவருக்கு பின் சென்றார்கள், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு. இங்கே மறுகணத்தை காமிக்கும்படி அவர் இறங்கி வரல, வெட்டும்படிக்கு. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். எப்படி அரசாளுவார்? இருப்புக்கோளால். அயன், ராட் ஆஃப் அயன். ராட் ஆஃப் அயன், இருப்புக்கோள்ன்றது டோட்டல் அத்தாரிட்டியை குறிக்குது. புரியுதா? ஹல்லேலூயா.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். என்ன செய்கிறாராம் ஏசப்பா? கர்த்தருடைய பரலோக பிதாவுடைய உக்கிர கோபத்தை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் மிச்சம் இருக்கிற இந்த வேத பகுதியை படித்து பாருங்கள். ஏசப்பா யுத்தம் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரைட். அப்போ ஏசப்பாவை பற்றி நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை குறித்து யோசிக்கும்போது இந்த ஒன் டைமென்ஷனலாக ஒரே விதத்தில் யோசிக்கிறது தப்பு. பைபிளில் ஒரு டாப்பிக்கில் மற்ற இடங்களெல்லாம் என்ன போட்டிருக்குன்றதை கட்டாயம் வாசிக்கணும். ஹல்லேலூயா. சரி, நம்முடைய பரம தகப்பனை குறித்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். ரைட். முதலாவது பாருங்கள், யாத்திராகமத்தில் இன்னும் பல வசனங்கள் இருக்குது. நான் வந்து இந்த நேரத்தை பொறுத்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் காரியங்களை காமிக்கணும்னு ஒரு சில வசனங்களை குறிப்பாக எடுத்து காமிக்கிறேன். ரைட். இந்த மாதிரி பல வசனங்கள் பைபிளில் இருக்குது. நீங்கள் டைம் எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், கர்த்தர் வந்து செங்கடலை பிரித்து இஸ்ரவேலுக்கு பாதையை உண்டாக்கி எகிப்தியர் கையிலேருந்து தப்பிக்கிறார். அது மட்டும் செய்யலை. இப்போ பாருங்கள், கர்த்தர் வந்து அதை மட்டும் செஞ்சுருக்கலாம் இல்லையா? ரைட். கர்த்தர் வந்து எகிப்தியரை அந்த கரையிலே நிப்பாட்டி வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பாதையை உண்டு பண்ணி அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம். கர்த்தரை தாண்டி இவங்களால் என்ன விரட்டவ முடியும்? அன்றைக்கி ராத்திரி பூரா ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க எல்லோரும். இந்த பக்கம் எகிப்தியர், அந்த பக்கம் இஸ்ரவேலர். மேக ஸ்தம்பம் கர்த்தர் நடுவில் நின்று நிப்பாட்டி வச்சுருக்கிறார். எகிப்தியரை வந்து இஸ்ரவேலை தொடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கிறார். ரைட். வானதூதரும் வந்து அங்கே நின்று அவங்கள தடுத்து நிப்பாட்டுறார். இப்போ கர்த்தர் வந்து செங்கடலை பிரித்து பாதையை உண்டு பண்ணிட்டார். சரி, பாதையை உண்டு பண்ணார். அவங்க தப்பிச்சு போக அவர் வழி பண்ணிட்டார். அவங்க போகட்டும், இவங்க இந்த கடலையே நிற்கட்டும் அப்படி நிப்பாட்டி இருந்திருக்கலாம் இல்லையா? கர்த்தர் நினச்சிருந்தா அப்படி செஞ்சுருக்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கேயே நிப்பாட்டலை. எகிப்தியரை சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே மூழ்கடித்தார். அது வந்து ஒரு நியாய தீர்ப்பு. அவங்க பண்ண காரியத்துக்கு நியாய தீர்ப்பது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே மட்டும் கிடையாது, நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 10 மகா பெரிய அற்புதங்களை கர்த்தர் வந்து செய்கிறார் இல்லையா? எங்கள் எகிப்தியருக்கு விரோதமாக கர்த்தர் வந்து செய்கிறார். அது செஞ்சது கர்த்தர். என் கரத்தை நீட்டி என் புய பலத்தினால் நான் செய்தேன் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். யாத்திராகமத்தில் இந்த முதல் 5 புஸ்தகங்களில், சங்கீதங்களில், மற்ற இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ரைட். கர்த்தர் தான் செஞ்சார். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஸ்ரவேல் சார்பாக கர்த்தர் எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் செய்தார். அந்த 10 அடையாளங்களுமே யுத்தம். புரியுதா? ரைட். இவங்களை விடுதலை செய்யணும்னு கர்த்தர் செஞ்ச காரியம். இஸ்ரவேலை எகிப்தியன் கையிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் எகிப்துக்கு விரோதமாக செய்த கிரியைகள் அவைகள் எல்லாமே. இப்போ கடைசியாக அது வந்து இந்த சிவந்த சமுத்திரத்தின் அந்த அற்புதத்தில் அங்கே வந்து கல்மினேட் ஆகுது. ரைட். இஸ்ரவேலை மொத்தமாக அங்கே அந்த சைடு கடலுக்கு அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டார். 10ஆவதுக்கு எகிப்துடைய சேனையை மொத்தமாக அழிச்சிட்டார் அங்கே. ரைட். செஞ்சது யார்? கர்த்தர். கர்த்தர் யுத்த வீரர். இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணார்னு எகிப்தியரே சொல்கிறாங்க. அவங்க கர்த்தர் வந்து அவங்களுடைய இந்த ரதங்களுடைய சக்கரத்தெல்லாம் கழட்டி விட்டார் பாருங்க. அப்போ அவங்களால விரட்டிட்டு போக முடியல. 10ஆவதுக்கு சமுத்திரத்தின் நடுவில் இருக்கிறோம். அப்போ தான் இவங்களுக்கு மண்டையில் அப்போ தான் உதிக்குது. தண்ணி வந்துச்சுன்னா செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க போகாதபடிக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து அந்த சமுத்திரத்தை அவங்க மேலே கொண்டு வர்றார். அது வந்து ஒரு நியாய தீர்ப்பு. பாருங்கள் சார், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பாருங்கள், கர்த்தர் நல்லவர்ன்ற சத்தியத்தைக்கும், கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் நியாயாதிபதி, கர்த்தர் யுத்த வீரர், ரைட் அப்படின்ற அந்த சத்தியத்துக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சேர்த்து எப்படி பார்க்குறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நன்மையும் நீதியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றோட ஒன்று சேராத காரியம். ஒன்று கர்த்தர் நல்லவராக இருக்கணும், இல்லை கர்த்தர் வந்து நீதிபரராக இருக்கணும், நியாயாதிபதியாக இருக்கணும். ரெண்டுமா அவர் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். கர்த்தர் நல்லவர்னா அவர் எப்படி இப்படிலாம் செய்யலாம்?
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பார்வையில் என்னது, நல்லவர்னா எல்லாருக்கும் நன்மை மட்டுமே செஞ்சுட்ருக்கணும். அவங்களோட மைண்ட் அப்படி தான் இருக்குது. இஸ்ரவேலுக்கும் நன்மை மட்டும்தான் செய்யணும், எகிப்தியருக்கும் நன்மை மட்டும்தான் செய்யணும், யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, ஏன் தப்பு பண்ணன்னு கேட்கக்கூடாது, நீ தப்பு பண்ணன்னு சொல்லக்கூடாது. அப்போல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவர். அவங்க கர்த்தர் நல்லவர்ன்றது அவங்களுடைய டெஃபினேஷன் அப்படி. ஆனால் பாருங்கள், நீங்கள் நீதிபரராக இல்லாமல் நல்லவராக இருக்கிறது நடக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தனை, நீங்கள் 2 பேருக்கும் எப்படி நல்லவங்களாக இருக்கிறது? இப்போ ஒன்று, கொலை செய்யப்பட்டவனுக்கு நீங்கள் எப்படி நல்லவனாக இருக்கிறது? கொலை செய்யப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் எப்படி நல்லவங்களாக இருப்பீங்க? ஒரு தேசத்தின் நியாயாதிபதி இப்போ 2 பேருக்கும் இப்போ நன்மை, அவர் நல்லவராக இருக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? பிரதானமாக அவர் என்ன பண்ணணும்? அவரை பார்த்து நம்ம அவர் நல்ல நியாயாதிபதி அப்படின்னு சொல்லணும்னா அவர் என்ன பண்ணணும்? நீதி சரி கட்டணும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்யணும். அவர் இல்லையா? கொன்று போட்டிருக்காங்க, வேணும்னு கொண்டிருக்கான், தெரிஞ்சு திட்டம் போட்டு செஞ்சுருக்கிறான். அப்போ அவன் என்ன பண்ணணும்? நல்லவனாக இருக்கணும்னா நான் நியாயம் செய்யணும், நீதி செய்யணும், தப்பு பண்ணவனை தண்டிக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லவங்க. கொலை பண்ணவனை சும்மா விட்டுட்டு தெரியாமல் கொலை பண்ணிட்டாங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நியாயமாக அது? அந்த பிள்ளை இழந்தவங்களுக்கு நியாயம் செய்யாமல் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சும்மா விட முடியுமா? அறிவினம். கர்த்தருடைய பார்வையில் அது அருவருப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு வெளிச்சமே இல்லை இந்த காரியங்களில். கர்த்தருடைய பார்வையில் ஒரு கொலகார பையில நீங்கள் சும்மா விடுறது அருவருப்பானது. புரியுதா? அந்த குடும்பத்துக்கு கொடுமை செய்கிறீங்க நீங்கள், பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதெல்லாம் நல்லவங்களாம் கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் மறுபடியும் சொல்கிறேன், அது அருவருப்பான காரியம். அப்போது இதுதான் பைபிள் நீங்கள் போய் நல்லா படிங்க. இதுக்கு தான் பழைய ஏற்பாடையும் படிக்கணும், புதிய ஏற்பாடையும் படிக்கணும். அப்போ தான் பைபிள் உங்களுக்கு ஒழுங்காக விளங்கும். புதிய ஏற்பாட்டில் 2 வசனம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் படிச்சிருந்தா எப்படி தான் யோசிக்க முடியும்? புரியுதா? ஹல்லேலூயா. கவனிங்க. அப்போ பாருங்கள், எகிப்தியர் அவங்களுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களுடைய பிள்ளைகளை பிறப்பிலேயே கொலை பண்ணாங்க. ஆண் பிள்ளைகளெல்லாம் பிறப்பிலேயே கொலை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, 600 வருஷமாக அடிமையாக வச்சுருந்துருக்குறாங்க. அப்போ கர்த்தர் அதெல்லாம் பார்த்து சும்மா இருப்பாரா? அதுக்கு தான் நியாயம் செஞ்சார். அதனால்தான் அவங்களுடைய மூத்த பிள்ளைகள்லாம் சங்கரித்தார். அதனால்தான் அவங்களுடைய சேனைகளை எகிப்தியருடைய செயலில் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? மைண்டில் இதை வச்சுக்கோங்க. சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட்டு, கர்த்தர் இங்கே தன்னுடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணுறாருன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? தன்னுடைய உடன்படிக்கை மக்களுக்காக, அது கிறிஸ்தவனாக இருக்கட்டும் இல்லை யூதனாக இருக்கட்டும், 2 பேருமே உடன்படிக்கை மக்கள். அவங்க பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை, நம்ம புதிய உடன்படிக்கை மக்கள். 2 பேருமே உடன்படிக்கை மக்கள். ரைட்? சரி, அப்போ உடன்படிக்கை மக்களுக்கு சார்பாக யுத்தம் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். தன்னுடைய தேசத்தின், தன்னுடைய இஸ்ரவேல் மக்களுக்கு சார்பாக யுத்தம் பண்ணுறாருன்றதையும் பார்த்தோம். இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரா? அந்த பாயிண்ட்டையும் பார்க்கணும்ல.
இப்போ ஒரு சிலருக்கு இந்தியாவுக்காக ஜெபிங்க அப்படின்னா அவங்களோட பெரிய அவங்க மனசில் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் என்னென்னா, இந்தியா என்ன எல்லாரும் கிறிஸ்தவங்களா, இந்தியா என்ன கிறிஸ்தவ தேசமா, அது எப்படி நம்ம தேசத்துக்காக நம்ம தைரியமாக ஜெபிக்கிறது? இவங்களுடைய அடுத்த கேள்வி அது. ரைட், உங்களுக்கு ஒன்று விளங்கணும். இந்த மக்கள் கர்த்தரை அறியாட்டினாலும் இந்த மக்களை உருவாக்குனது கர்த்தர். இந்த மக்களை தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்குனவர் அவர்தான். அவர் எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் அவருடைய கிரியைகள் மேலெல்லாம் இருக்குதுன்னு வேதம் போதிக்குது. காட்டில் இருக்கிற மிருகங்கள் மேலே கூட கர்த்தருடைய இரக்கம் இருக்குது. அவங்களுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்கிறார். அப்போ இந்த தேசத்து இன்னொன்று 140 கோடிக்கு மேலே இருக்கிறோம் இங்கே இல்லையா? நமக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டாரா? ஒரு பாயிண்ட் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வசனங்களை காமிக்க விரும்புகிறேன். இங்கே உபாகமம் 2ஆம் அதிகாரம் போனீங்கன்னா இங்கே பைபிளில் கர்த்தர் எப்படி சேயீர் மலை புத்திரருக்கும், அவங்களாம் ஏசாவுடைய பிள்ளைகள், ரைட், அதே மாதிரி லோத்தின் புத்திரர்களாகிய அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் உதவுகிறார். ரைட், யுத்தத்தில் உதவுகிறார். அவங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சில தேசங்களை கொடுத்தார். ரைட், சேயீர் மலையை ஏசாவின் புத்திரர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் மோவாபியர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பையும் கர்த்தர் கொடுக்குறார். ரைட், இஸ்ரவேல் எகிப்திலேருந்து வரும்போது இஸ்ரவேல்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்துக்குள்ளே நீ நுழையவே கூடாது. ரைட், இந்த தேசங்களில் ஒரு காலடி மண்ணளவு கூட உனக்கு நான் நிலம் தர மாட்டேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ரைட், அதனால தான் இஸ்ரவேல் இந்த தேசங்களுக்குள்ளே போல அவங்களுக்கு விரோதமாக யுத்தமாக அவங்க பண்ணல. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு தேசத்துக்கும் இடத்த கொடுத்துருக்கிறார். ரைட், கர்த்தர் சொல்கிறாரு, அவன் கூட யுத்தம் பண்ணாத, அவனை தொந்தரவு பண்ணாத, அவனுக்கு நான் இந்த தேசத்தை கொடுத்துருக்குறேன், அந்த தேசத்தில் ஒரு காலடி மண் நிலம் கூட உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவ்வளோ நம்ம நிலத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தவன் நிலத்துக்கெலாம் ஆசைப்படக்கூடாது. தேசங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம தேசத்தின் பகுதிக்கு மற்ற தேசங்கள் ஆசைப்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பக்கம் சைனா, அந்த பக்கம் பாகிஸ்தான். நம்ம தேசத்தை அவங்க விரும்புகிறாங்க, எனக்கு இந்த பகுதி வேணும், அந்த பகுதி வேணும் அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணால் கர்த்தர் உதவியெல்லாம் பண்ண மாட்டார் அவங்களுக்கு. புரியுதா? ஹல்லேலூயா. இதுக்கு தான் பழைய ஏற்பாடை படிக்கணும்னு சொல்கிறேன். பழைய ஏற்பாடை படித்தா தான் இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு வழங்கும். ரைட், சரி, அடுத்து இங்கே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிங்க, இதை காமிக்க விரும்புகிறேன். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் தேசத்துக்கு போங்க, 12வது வசனத்துக்கு போங்க. ஹல்லேலூயா. உன் சகோதரனாகிய எபிரேய புருஷனை ராங் வெர்ஸ், 1 செகண்ட். உபாகமம் 2:12 வசனம். ஓரியரும் சேயீரில் முன்னே குடியிருந்தார்கள். ரைட், ஏசா புத்திரர்கள் சேயீர் மலையை தங்களுக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஓரியர்னு ஒரு சில குரூப் இருந்தாங்க. கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தாரை இஸ்ரவேல் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்திற்கு முன்பாக அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினார்கள். ரைட், இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். 19 வாசிப்போம். நான் சொன்ன பாயிண்ட் அப்போ தான் உங்களுக்கு வழங்கும். அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். கர்த்தர் இஸ்ரவேல்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன். அந்த தேசத்தில் ஒன்றும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹோல்டுன்னு போட்டிருக்கோம், கால் வைக்கிற அளவுக்கு இடம், அதை கூட தரமாட்டேன்னு சொல்கிறார். ரைட், அதை லோத்து புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிறேன். அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. ரைட், முற்காலத்தில் ராட்சதர் அதில் குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை ஜாம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் திரளானவர்களும் ஏனாக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாக இருந்தார்கள். ரைட், எப்படி கானான் தேசத்தில் ஏனாக்கியர் இருந்தார்களோ அந்த மாதிரி இந்த தேசங்களில் இந்த ஜாம்சுமிம் ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட், கர்த்தரோ சேயீரில் குடியிருந்த ஏசாவின் புத்திரருக்கு முன்பாக ஓரியர் அழிக்க, பாருங்கள், யார் சேயீர் ஏசாவின் புத்திரருக்கு உதவி செஞ்சா? அந்த ஓரியரை அழிச்சிட்டு அந்த தேசத்தை எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி பண்ணார்.
யார் உதவி பண்ணாங்க? கர்த்தர். பாருங்கள், சில சமயம் நம்ம கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தினால யுத்தத்துக்கு ஜெபிக்க மாட்டேங்கிறோம். இவங்க ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கணும் அப்படின்லாம் ஜெபிக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவர் இருக்கிறார், அவங்களே அன்பு கூறுகிறார், இவங்களே அன்பு கூறுகிறார், அதனால் நான் ஜெபிக்க மாட்டேன், இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்லாம் ஜெபிக்க மாட்டேன். எந்த பக்கத்தில் நியாயம் இருக்குன்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்கக்கூடாதுன்றதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ரைட்? கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறாரு, அதனால் நான் அப்படிலாம் ஜெபிக்க மாட்டேன்ருவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தர் ஏசாவின் புத்திரருக்கோட அவங்க பங்கில் நிற்கிறார், அவங்க சைடில் நிற்கிறார், நின்று அவங்களுக்காக யுத்தம் பண்ணி ஓரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறாரு. ரைட்? அவர்கள் அந்த ஜனங்களை துரத்து விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் இந்நாள் வரைக்கும் குடியிருக்கிறது போலவும், கவனிங்க தொடர்ந்து, கப்தோரிலிருந்து புறப்பட்ட கப்தோரியர் ஆசேரம் தொடங்கி ஆசா மட்டும் குடியிருந்த ஆவியரை அழித்து அவர்கள் இருந்த ஸ்தானத்தில் குடியேறினது போலவும் கர்த்தர், சொல்லுங்க கர்த்தர், அவர்களை இவர்களுக்கு முன்பாக அழிய பண்ண இவர்கள் அவர்களை துரத்தி விட்டு அவர்கள் இருந்த ஸ்தானத்திலே குடியேறினார்கள். பாருங்கள், கர்த்தர் லோத்தின் புத்திரருக்கும் உதவி செய்கிறாரு, ஏசாவின் புத்திரருக்கும் உதவி செஞ்சார். இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் இல்லை. ரைட்? சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டை காமிக்கிறேன், இன்னொரு சினாரியோ பார்ப்போம். இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னென்னா, பாருங்கள், இப்போ ஒரு கர்த்தரை அறியாத தேசம், சரி, இந்த ஏசா லோத்து இவங்களுக்காவது கர்த்தரோ அறிஞ்சிருக்குது. ஏன்னா ஆபிரகாமுடைய சொந்தக்காரவங்க, ஒருத்தன் ஆபிரகாமுடைய பேரன், இன்னொருத்தன் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், அவங்க குடும்பத்தார். சரி, அப்படி பார்க்கலாம். ரைட்? இவங்க உடன்படிக்கை ஜனம் கிடையாது, இருந்தாலும் ரைட், ஏதோ கர்த்தரை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அப்படி யோசிக்கலாம். அதையும் தாண்டி போவோம். ரைட்? இப்போ பாருங்கள், நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் கர்த்தர் அசீரிய தேசத்தாரை தன்னுடைய கோபாக்கினையின் ஆயுதமாக யூஸ் பண்ணுறார். மற்ற தேசங்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அசீரிய ராஜாக்களை பயன்படுத்தினார். நீங்கள் பைபிளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் படித்து பாருங்கள். ஒரு வசனம் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 14ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா. 14 இல்லை 14 வேணாம், 10க்கு போவோம். ரைட்? 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. என் கோபத்தின் கோலாகிய ஆசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி. பாருங்கள், கர்த்தர் அனுப்புகிறார். யாரை? அசீரிய ராஜாவை. எதுக்கு? அந்த மற்ற தேசங்களில் அவங்களுடைய பாவங்களுக்காக நியாய தீர்ப்பு கொண்டு வருவதற்கு அசீரிய ராஜாவை அனுப்புகிறார். புரியுதா? எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். ரைட்? அந்த விதத்தில் பயன்படுத்தினார். ஸோ பாருங்கள், அசீரிய ராஜா அந்த தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். யார் கூட? அசீரிய தேசத்தோடு கூட இருக்கிறார். அந்த ராஜாவோட கூட இருந்து அவனுக்கு வெற்றியை கொடுக்குறார். இதே மாதிரி பிற்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், கர்த்தர் நேபுகத்நேசருக்கு செய்கிறார். ரைட்? நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் திட்டமும் தெளிவாக சொல்கிறார். நேபுகத்நேசர் என்னுடைய வேலைக்காரன் சொல்கிறார். அவனை பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். எகிப்து தேசத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, தீரு தேசத்தின், சீதோன் தீரு தேசங்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இன்னும் மற்ற தேசங்கள். ரைட்? இந்த குறிப்பாக இந்த மூணையும் சொல்லலாம். ரைட்? அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் போங்க, 27ஆம் அதிகாரம் போங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27. எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறேன்னா, கர்த்தர் இந்த யுத்தங்களை குறித்து, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாக தேசம்ன்ற போது இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் எப்படி ஈடுபடுகிறான்னு தெரியணும்ல நமக்கு. ரைட்? நம்ம பொதுவாக ரொம்ப ஒரு பேசிக்கான லெவலில் பார்க்குறோம்.
ரைட். இவன் அவங்க கூட யுத்தம் பண்ணால், அவன் இவன் கூட யுத்தம் பண்ணால், அப்போ இங்கே ஏன்னா இவங்க செஞ்சது தான் தப்பு, இல்லை இவங்க இப்படி பண்ணது தான் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு வெளிப்படையான தோற்றத்தில் நம்ம வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் அநேக நேரங்களில் மக்கள் இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களில் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் இருக்கிறதில்ல. ஏன்னா பைபிளில் அந்த யுத்தங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்குறதில்ல. ரெண்டாவது, ஆவியானவர் இப்போ நடக்கிற அந்த யுத்தங்களை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறாருன்றதையும் கவனிக்கிறது கிடையாது. சும்மா ஏதோ பொதுவாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக டிசைட் பண்ணுறது. ரைட். ஒரு பேசிக்காக ஏதோ ஒரு 1-2 புதிய ஏற்பாட்டு வசனங்களில் இது நல்லது, மன்னிக்கணும், அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதை வச்சு இவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இவங்களாம் முடிவு பண்ணி இவன் குற்றவாளி, அவன் சரி இல்லை, அவன் சரியில்லை, இவன் தப்பு. ரைட். இந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு திங்கிங்கில் அப்படிலாம் ஜெபிக்கிறாங்க. அதனால தான் நிறைய நேரங்கள் அந்த மாதிரி ஜெபத்தில் பெருசாக பலனே உண்டாகிறது கிடையாது. கவனிங்க கொஞ்சம். 27 எரேமியா 27:5 கொஞ்சம் வாசிப்போம். நான் பூமியை மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்குறேன். கர்த்தர் முடிவு பண்ணுறாரு, நம்ம முடிவு பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து பாருங்கள், இந்த டெமோக்ரஸி நம்ம பின்பற்றுறோம், நல்லது தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ராஜ்யங்களை கொடுக்கறது வெறும் மக்கள் மட்டும் இல்லை, யார் ராஜ்யத்துக்கு வரணும்னு கர்த்தர் முடிவு பண்ணுறாரு. புரியுதா? அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓட்டிங் நல்லது தான், முக்கியம்தான். மக்களுக்கு உரிமை இருக்குது, அதுவும் முக்கியம்தான், நல்லது தான். ஆனால் அதுக்கெல்லாம் மேலே கர்த்தர் யாரை சூஸ் பண்ணுறாருன்றது ரொம்ப முக்கியம். மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, தொடர்ந்து வாசிப்போம். 6ஆம் வசனம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுத்தேன். பாருங்கள், அந்த தேசங்களை எல்லாம் கர்த்தர் ஒத்த ராஜா கையில் கொடுக்குறாரு. அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியே மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். மனுஷனை மட்டும் இல்லை, தேசங்களை மட்டும் இல்லை, மிருகத்தை கூட அவனுக்கு கொடுத்துருக்கிறேன்றாரு. அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். இது யார், இது என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்பட்டு தெரியுமா? மற்ற தேசத்து இந்த ஸ்தானாதிபதிகள் வந்து இஸ்ரவேல் யூதா ராஜ்யத்துக்கு வர்றாங்க. அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறார். அவங்க தேசத்து ராஜாக்களுக்கு எரேமியா மூலமாக கர்த்தர் மெசேஜ் அனுப்புகிறாரு. இன்றைக்கி ஒரு சில கிறிஸ்தவர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவருக்கும் பாலிட்டிக்ஸுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து இந்த பாலிட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாதுங்க, பாலிட்டிக்ஸை குறிச்செல்லாம் பேசாதீங்க, இந்த தேசத்தில் இந்த இஷ்யூஸ்க்கு அதை குறிச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, ரைட், ரட்சிப்பை குறித்து மட்டும் பேசுங்க அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரைட். ஹல்லேலூயா. இல்லை, பைபிளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மேட்டர்ஸை பற்றி மட்டும் பேசுங்க, இதை குறிச்செல்லாம் பேசக்கூடாது. கிறிஸ்தவங்க இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. ஒரு சிலர் இன்னும் கேவலமாக பேசுவாங்க. அது எப்படின்னா அரசியல் சாக்கடைங்க அப்படின்வாங்க. பைபிள் அப்படியே சொல்லுது? பைபிள் அப்படி போதிக்கப்படவே கிடையாது. 8ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. எந்த ஜாதியாவது, அதாவது எந்த தேசமாவது, எந்த ராஜ்யமாவது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் என்பவனை சேவியாமலும் தன் கழுத்தை பாபிலோன் ராஜாவின் நுகத்துக்கு கீழ்ப்படுத்தாமலும் போனான், அந்த ஜாதியை நான் அவன் கையாலே நிர்மூலமாக்கும் அளவும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நாயுமாலும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், கர்த்தர் நேபுகாத்நேசார் சார்பாக யுத்தம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. நேபுகாத்நேசாரை தன்னுடைய நியாய தீர்ப்பின் கருவியாக பயன்படுத்துகிறார் திரும்ப. நீங்கள் இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துலையும் பார்க்கலாம். 28ஆம் அதிகாரம் 15 வசனத்தை படித்து பாருங்க. நம்மளுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் அங்கே எல்லா வசனத்தையும் காமிக்க விரும்பல. நீங்கள் அதை பார்த்துக்கலாம், இன்னொரு ரெஃபரன்ஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு வசனத்தை காமிச்சு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண போகிறோம். எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் நாமான்னு ஒரு ஆள் இருந்தார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இங்கே பாருங்கள், இந்த சீரிய ராஜ்யம் இருக்குது இல்லையா, ஏற்கனவே நம்ம அதை குறித்து பார்த்தோம். இந்த சீரிய ராஜ்யம் வந்து பாருங்கள், இவங்க ஒன்றும் கர்த்தரை வழிபட்ட ஜனம் கிடையாது, ரைட், கர்த்தரை பின்பற்றினவர்களே கிடையாது.
ஆனால் அந்த தேசத்துக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்குறார் ஒரு யுத்தத்தில். ரைட், கவனிங்க முதல் வசனத்தை பாருங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாக இருந்தான். அவனை கொண்டு அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவன் குஷ்டரோகியாக இருந்தான். பாருங்க, கர்த்தர் சீரிய தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தார். சீரிய தேசம் கர்த்தரை வழிபடுகிற தேசம் கிடையாதுங்க. அது புறவினத்தாரின் தேசம், உடன்படிக்கை ஜனம் கிடையாது அவங்க. ஆனால் அந்த தேசத்துக்கு கர்த்தர் விடுதலை ரட்சிப்பை கட்டளையிட்டார். யார் மூலமாக கட்டளையிட்டார்? நாமான் மூலியமாக. நாமானும் அந்த நேரத்தில் அவன் ஒன்றும் யெகோவா தேவனை வழிபட்டவன் கிடையாது. புரியுதா? கர்த்தர் ராஜ்யங்களில் ஈடுபடுகிறார். அவரை அறியாத மக்கள் மத்தியில் கூட ஈடுபட்டார். நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை போய் படித்து பாருங்கள். 44 கடைசியில் கடைசி ஒரு 4 வசனம், அப்புறம் 45ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். கர்த்தர் கோரேசு ராஜாவை எழுப்புறார். அவனும் ஒன்றும் யூதன் கிடையாது. அவன் யெகோவா தேவனை வழிபட்டவன் கிடையாது. அவன் வேறு தெய்வங்களை வழிபட்டு இருக்கிறவன், வேறு தேசத்துக்காரன். ரைட், இன்றைக்கி அவன் பெர்சியா மீதியர்கள் இருக்கிறாங்களா, அந்த தேசத்துக்காரங்க. ஆனால் அங்கே இருக்கிற அவனை எழுப்புறாரு கர்த்தர். அவன் சார்பாக யுத்தம் பண்ணுறாரு, அவனுக்கு உதவி பண்ணுறாரு, அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு, அவனை வழி நடத்துகிறாரு. ஹல்லேலூயா. அவன் மற்ற தேசங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது அவனுக்கு உதவி செய்கிறாரு. See, God does take sides in a war. யுத்தங்களில் கர்த்தர் ஒரு தேசத்துக்கு சார்பாக இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக பொசிஷன் எடுக்கிறார். இது பைபிள் போதிக்கிற சத்தியம். அப்போ யுத்தங்களில் ஒரு யுத்தத்துக்காக ஜெபிக்கும்போது எல்லா நேரமும் நம்ம கர்த்தாவை யுத்தத்தை நிப்பாட்டும், இல்லை வெறும் சமாதானம் கூடும் அப்படின்னு மட்டும் ஜெபிச்சா பத்தாது. ரைட், எல்லா நேரமும் அப்படி மட்டும் ஜெபம் பண்ணிங்கனாலாம் வேலைக்காகாது. ஒரு சிலருக்கு இது கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் புதுசாக கூட இருக்கும். ரைட், ஆனால் ஒரு சில நேரங்களில் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும், நியாயம் நிறைவேற்றப்பட வேண்டும். இப்போ இந்திய காலத்தில் இந்தியாவோட இதில் அதுதான் நடக்குது. இப்போ பாருங்கள், இது எல்லாருக்கும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது இட்ஸ் எ வெல் டாக்குமெண்டட். நான் சொல்கிறது ஒன்றும் ஏதோ நம்ம தேசத்துக்கு சார்பாகவும் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாகவும் சொல்கிறது இல்லைங்க. இல்லை, இது உண்மை. ரைட், எல்லாருக்குமே இது தெரியும். பாகிஸ்தான் தேசம் நம்ம தேசத்துக்கு விரோதமாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். ரைட், நம்ம தேசத்துக்கு விரோதமாக தீவிரவாதிகளை ஊக்குவிச்சு இந்த தேசத்தில், நம்ம தேசத்தில் பலவிதமான நாசங்களையும் அழிவுகளையும் அவங்க இதுக்கு முன்னாடி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது இப்போ பெஹல்காமில் நடந்தது இதுக்கு லாஸ்ட் இன்சிடெண்ட். இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் கிடையாது. பல தடவை பல விதங்களில் நம்முடைய தேசத்தின் மக்களின் அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தேசத்துடைய வளர்ச்சி பிடிக்கிறது கிடையாது. ரைட், நம்ம தேசத்துலேருந்து காஷ்மீரை எடுக்கணுன்றது அவங்களுடைய ஒரு விருப்பமாகவும் இருக்குது. ஆரம்ப காலங்களில் இருந்தே இந்த பேசிக்காக பார்ட்டிஷன் காலத்தில் இருந்தே அவங்க நமக்கு ஒரு விரோதமான ஒரு ஸ்டான்ஸை தான் எடுத்துருக்குறாங்க. இந்தியா எவ்வளவோ காலங்களாக பொறுமையாக இருந்தும் திரும்ப திரும்ப நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதை யாரும் மறுக்கலாம் முடியாது. அவருடைய அரசியல்வாதிகளும் சரி, அவங்களுடைய மிலிட்ரி ஆட்களும் சரி, தங்களுடைய லாபத்துக்காக, தங்களுடைய சுயநலத்துக்காக நம்முடைய பரதேசங்களில் பிரச்சனை உண்டாயிருக்கிற அந்த மாதிரி காரியங்களும் நடந்துருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த காரியம் கூட ஒரு குறிப்பிட்ட ஆளோட ஒரு சில பர்சனல் லாபத்துக்காக செய்யப்பட்ட காரியங்கள். பர்சனல் லாபம் ப்ளஸ் மற்ற தேசத்தின் ஒரு சுயநலமான லாபம், இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொலாபரேட் பண்ணி செஞ்சுருக்கிற காரியம்தான் இது. இப்போ இந்த சூழ்நிலை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ரைட், நம்முடைய தேசத்தின் தலைவர்கள் இந்த காரியங்களை சரியான விதத்தில் கையாளணும். நமக்கு இதில் வெற்றி உண்டாகணும். பாகிஸ்தான் இந்த விதமான காரியங்களில் கீழ்ப்படுத்தப்படணும். தே ஷுட் பி சப்டியூட். இது நிறுத்தப்பட வேண்டும். அப்போ அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? சேர்ந்து ஜெபிங்க.
Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர், எங்கள் சார்பாக யுத்தம் செய்கிறவர். பிதாவே, நீரே எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமாயிருக்கிறீர். நீர் எங்கள் கேடகம். பிதாவே, நீரே எங்கள் பலன். பிதாவே, நீர் எங்கள் ஜீவனின் பலனாயிருக்கிறீர். பிதாவே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னத தேவன். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். பிதாவே, எங்கள் இந்திய தேசத்திற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய பலமான பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மீது இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு எங்கள் தேசத்தின் மக்கள் மீது இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எல்லா விதங்களிலும் எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய சத்துருக்களின் தாக்குதலிலிருந்து நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்திற்கும் எங்கள் மக்களுக்கும் எங்களுடைய இராணுவத்திற்கும் உண்டாகட்டும். தாப்பனே, எங்கள் தேசத்தின் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள், பிரதானமான மக்கள், எங்களுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் உளவுத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, பிதாவே, பாகிஸ்தான் தேசத்தையும் சீன தேசத்தையும் சரியான விதத்தில் கையாள நீர் இவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். புத்தி, அறிவு, வெளிச்சத்தை, திறமையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, பாகிஸ்தான் மீது வெற்றி எடுக்க, ஜெயம் எடுக்க நீர் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்கள் தலைவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கண்கள் திறக்கப்படட்டும். தாப்பனே, எங்கள் தலைவர்கள் மீது, உம்முடைய இராணுவத்தின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்கள் இராணுவம் பயன்படுத்துகிற அந்த கருவிகள் மீதும் உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனே, இவருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனை, போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனை, ஒரு டிசைசிவ் விக்ட்ரி, ஒரு உறுதியான ஒரு வெற்றி எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுடைய ஜனம் பாதுகாப்பாக இருக்கணும். தாப்பனை, என்னுடைய ஜனம் சமாதானத்தோடு வாழ வேண்டும். எங்களுக்கு நீர் இந்த யுத்தத்தில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெற்றிகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் சார்பாக நீர் யுத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் யுத்தத்தில் வல்லவர், நீர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. பிதாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியா நாங்கள் நிச்சயமாகவே ஜெயிப்போம். தாப்பனே, கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலாளி காவல் இருப்பது விருதா என்று வாசிக்கிறோமே. பிதாவே, எங்களுக்கு என்னதான் படைகள்லாம் இருந்தாலும், ஆயுதங்கள்லாம் இருந்தாலும், நீங்கள் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களையும் சரி, தேசத்தையும் சரி, இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ், உளவுத்துறையில் இருக்கிறவங்க, தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்களுடைய தேசத்தின் முன்னேற்றத்தை தடுக்க விரும்புகிற அந்த ஆசைகள், அந்த காரியங்கள் அதெல்லாம் வாய்க்காமல் போகட்டும். தாப்பனே, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய பலன் எங்களுடைய எக்கனாமிக்கு உண்டாகட்டும். எங்களுடைய பொருளாதாரம் இன்னும் வளரட்டும், இன்னும் மேலான இடத்துக்கு சென்றடையட்டும். தாப்பனே, பெரிதான வளர்ச்சியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் வளர்ச்சியை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரட்டும். தாப்பனே, உம்முடைய பலத்தால் நாங்கள் பலமுள்ள தேசமாக இருப்போம், இன்னும் அதிக பலமடைவோம். தாப்பனே, பிதாவை, நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. எங்களுடைய தேசத்துக்கு விரோதமான எல்லா முயற்சியிலும் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. எத்தனை பேர் கூட்டு சேர்ந்தாலும் சரி, எத்தனை தேசங்கள் கூட்டு சேர்ந்தாலும் சரி, யார் எந்த விதத்தில் திட்டம் போட்டாலும் சரி, தாப்பனை, சகலத்தையும் பார்க்கிற தேவன் நீர், காண்கிற தேவன் நீர், எல்லாரை காட்டிலும் பெரியவர் நீர். பிதாவை, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால அந்த திட்டங்கள், சதிகள், ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமலே போகட்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
பிதாவே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்கள் தேசத்துக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் நல்லா இருக்கட்டும் தகப்பனே. எங்கள் தேசம் செழிக்கட்டும், எங்கள் தேசம் முன்னேறட்டும், எங்கள் தேசம் வளரட்டும். பிதாவே, உம்முடைய பலத்தால் நாங்கள் நல்லா இருப்போம். பிதாவே, உம்முடைய அன்பால், உம்முடைய உதவியால், உம்முடைய இரக்கத்தால் பிதாவே, நீர் நல்லவராக இருக்கிறபடியால் நாங்கள் நல்லா இருப்போம் தகப்பனே. பிதாவே, உம்முடைய மாபெரும் உதவிக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இராணுவத்துக்காக குறிப்பாக ஜெபிக்கிறோம். இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸ், உளவுத்துறையில் இருக்கிறவங்களுக்காக தகப்பனே, அவங்களுடைய கைக்கு அவங்கள யுத்தத்துக்கு நீங்கள் பழக்குவீங்க, நீங்கள் போதீங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி எங்களுக்கு விரோதமாக இருக்கிற தேசத்தை எப்படி கீழ்ப்படுத்தணும் தகப்பனே, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பிதாவே, உம்முடைய உதவி உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உம்முடைய தயவு எங்களுடைய அந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, மூலமாக நாங்கள் ஜெயிப்போம், கீழ்ப்படுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்றைக்கி குறிப்பாக இந்த காரியத்துக்காக நம்ம நேரம் எடுத்து செலவழிச்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இது முக்கியம். இந்த மாதிரி நேரங்களில் இந்த காரியங்களுக்கு கவனம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் பரலோக தேவனுடைய சமூகத்துக்கு ஆக்சஸ் உள்ள, அவரை அணுகக்கூடிய நாம் தான் இந்த காரியங்களெல்லாம் கவனித்து இதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்துக்கு பலமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மெசேஜை உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்கட்டும், அவங்களும் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கட்டும். ஹல்லேலூயா, கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.